ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் தன்னைத்தான் எவ்வாறு ஆசீர்வாதம் செய்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் முனிவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்திருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் என்பது மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் வெற்றிக்கான தூய்மையான எண்ணங்களை அவர்கள் நமக்காக உருவாக்குவதாகும். அவர்களுடைய அதிர்வலைகள் நம்முடைய மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய அதிர்வலைகளை அதிகரித்து விதியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்னொருவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்த முடிகிறது என்றால் ஏன் நாம் நமக்கு ஆசீர்வாதம் செய்து கொள்ளக்கூடாது? இறைவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், சிறந்தது அனைத்தும் உனக்கு நிகழட்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் போன்ற வாழ்த்துக்கள் தான் பெரும்பாலும் உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாக கிடைத்த ஆசீர்வாதங்களாக இருக்கும். மூத்தவர்கள், முனிவர்கள், மேலும் நீங்கள் மரியாதை வைத்துள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கு வெகு தூரம் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். தனக்குத்தானே ஆசீர்வாதம் கொடுப்பதை பற்றி எப்பொழுதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தை நாடி சென்று அதனுடைய சக்தியையும் அனுபவம் செய்திருக்கிறோம். முதலில் ஆசீர்வாதங்கள் நமது சூழ்நிலைகள் மீது அதிசயத்தை ஏற்படுத்துவது இல்லை. முதலில் அது உயர்ந்த அதிர்வலைகளை மனதில் கொண்டு வருவதன் மூலம் மனநிலையில் அதிசயத்தை ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு நம்முடைய மனம் இப்பொழுது சக்தி நிறைந்ததாக ஆகிவிட்டதனால் ஆசீர்வாதத்தை நமது உண்மையாக மாற்றுவதற்கு செயலில் வெளிப்படுத்துகிறது. நம்மில் பெரும்பாலானோர் உணராத ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொள்வதற்கும் பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கும் தகுதியானவர் என்பதே ஆகும். நமக்காக உருவாக்குகிற ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாகவும் ஆகலாம், இல்லை என்றால் ஆசீர்வாதத்திற்கு புறம்பானதாகவும் இருக்கலாம். கீழான ஆற்றலை உடைய சந்தேகம், பயம், தோல்வி அல்லது கவலை போன்றவை பற்றிய எண்ணங்களும் வார்த்தைகளும் நம் மீது ஆசீர்வாதத்திற்கு புறம்பான அதிர்வலைகளை பரப்பி வெற்றியை நிறுத்திவிடுகிறது. ஆசீர்வாதங்களின் சொல் அகராதியை நிறைத்து கொள்ளுங்கள். தன்னை பற்றி கீழான அதிர்வலைகளை உடைய எண்ணங்களோ வார்த்தைகளோ நமது அக மற்றும் புற உரையாடல்களில் இருக்கிறது என்றால் தன்னைத்தான் ஆசீர்வாதம் செய்து கொள்வதற்கும் தன் யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தன் என்னவாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை கொண்டாடுவதற்கும் மேற்கண்ட உறுதிமொழியை சில முறைகள் மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் படிப்படியாக அதிகமான தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை நீக்குகிறது, மேலும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. எனக்கு நானே ஆசீர்வாதம் செய்து கொள்வதுதான் என்னுடைய தினசரி ஆன்மீக பயிற்சியின் முக்கியமான அங்கமாகும். எவ்வளவு அதிகமாக எனக்கு நான் ஆசீர்வாதம் செய்து கொள்கிறேனோ அவ்வளவு அதிகமாக என்னுடைய அந்த ஆசீர்வாதத்தினால் நான் ஈர்க்கப்படுகின்றேன் என்று தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.